அனைவருக்கும் மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். நேத்து நாம என்ன பார்த்தோம்னா, இந்த டெஃபனிஷன்ஸ்ல ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் டாக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னா ஜிஎஸ்டில என்னன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். எதுக்காக அதை பார்த்தோம் அப்படின்னா, ஜிஎஸ்டில கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பத்தி இந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற டெஃபனிஷன்ஸ்ல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். அதுல வந்து 100% வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் பேசியிருக்கு. மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசலன்னு பார்த்தோம். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்த்தோம். மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோ நீங்க பாக்குறவங்க வந்து இது 3வது வீடியோ, அதாவது 3rd வீடியோ. இது பார்ட் 3. சப்போஸ் உங்களுக்கு பார்ட் 2ஓ இல்ல பார்ட் 1ஓ பார்க்கணும்னா இதே யூடியூப் வீடியோஸ் உள்ள போனீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல நீங்க வீடியோ 1 அண்ட் வீடியோ 2 பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் இதான் ஃபர்ஸ்ட் வீடியோவா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு பார்ட்ல இருந்து தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க பார்க்கலாம். டே வைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். டே 61 அப்படிங்கிற டேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஆல்மோஸ்ட் 63 வீடியோ. ஓகே, இப்போ நம்மளோட டாபிக் வந்து போலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் சப்ளை அப்படின்னு ஒண்ணு. அது என்ன காம்போசிட் சப்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த காம்போசிட் சப்ளை நம்மளோட ஜிஎஸ்டிக்கு இம்பார்ட்டன்ட், அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து காம்போசிட் சப்ளையோட நம்ம டெஃபனிஷன்ஸ். ஸோ இதுவும் வந்து டெஃபனிஷன்ஸ் தான். இந்த டெஃபனிஷன்ஸ்ல வந்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, காம்போசிட் சப்ளைனா என்ன அப்படின்னு பார்க்கிறோம். எதுக்காக இந்த காம்போசிட் சப்ளையை பத்தி நாம இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, காம்போசிட் சப்ளைனா என்ன அப்படின்னா, பொதுவா வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்ப நம்ம வந்து ஹோட்டல் போறோம். ஹோட்டல்ல போய் நம்ம தங்குறோம். அப்படி தங்கும் போது நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோம், அதாவது பிரேக்ஃபாஸ்ட். இந்த பிரேக்ஃபாஸ்ட் கூட இப்ப என்ன கொடுக்குறாங்கன்னா காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது நம்ம கிட்ட வந்து ரூம் சார்ஜஸ் வாங்குவாங்க. அந்த ரூம் சார்ஜஸ்ல வந்து மார்னிங் கொடுக்குற டிஃபன் மட்டும் காம்ப்ளிமெண்டரியில வந்துடும். மதியானம் லஞ்சும் ஈவினிங், அதாவது நைட் டின்னர் மட்டும் அவங்க சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஓகே, இது மட்டுமா? அது மட்டும் இல்ல, பார்க்கிங் சார்ஜஸ் இருக்கு, டெலபோன் சார்ஜஸ் இருக்கு, அதே மாதிரி வைஃபை தராங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த லாண்ட்ரி சர்வீசஸ்லாம், இது எல்லாமே லாண்ட்ரி சர்வீசஸ் இருக்கு. இப்படி ஒவ்வொரு சர்வீசஸா வந்து ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் இதெல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. இப்படி இந்த சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா? இந்த ப்ரொவைட் பண்றதுனால இதுல பலவிதமான சர்வீசஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டெலபோன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்க்கிங் சர்வீசஸ் வந்து பண்றாங்க. வைஃபை சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ரெஸ்டாரண்ட் சர்வீசஸும் உண்டு. அது மட்டும் இல்லாம போர்டிங் அண்ட் லாட்ஜிங், அதுதான் மெயின் சர்வீஸ், அதுவும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல எந்த சர்வீசஸுக்கு நம்ம டாக்ஸ் கட்டணும்? ஓகே, இப்ப டிஃபரெண்ட் ரேட் வருதுன்னு வச்சுங்களேன். அது ஒரு 5%, இது 12%, இது 18% அப்படின்னு வரும்போது என்ன ரேட்டுக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்டணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அப்ப இங்க என்ன சொல்றாங்க, காம்போசிட் சப்ளை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இந்த காம்போசிட் சப்ளை அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேச்சுரலி பண்டல்டு அண்ட் சப்ளைடு அப்படின்னு ஒரு வார்த்தை. அதுனா நேச்சுரலி பண்டல்டு அண்ட் சப்ளைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டுல, இன்னைக்கு இருக்கிற இந்த மாதிரியான டெக்னிக்கலா, அது மட்டும் இல்லாம சொபஸ்டிகேட்டடா இருக்கக்கூடிய இந்த லைஃப் இண்டஸ்ட்ரியில ஒரு ஹோட்டல் நடத்துறோம், அதுல வந்து நான் இந்த சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டேன் அப்படின்னா யாருமே வந்து ஜாயின் பண்ண, யாருமே அந்த ஹோட்டல்ல தங்க மாட்டாங்க. இந்த சர்வீசஸ் எல்லாம் நீங்க ப்ரொவைட் பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா அந்த ஹோட்டல்ல வந்து தங்குவாங்க. சார் எங்க ஹோட்டல்ல பார்க்கிங் இல்ல அப்படின்னு சொன்னா வர்றவங்க, கார்ல வர்றவங்க யாருமே அங்க தங்க மாட்டாங்க, விருப்பப்பட மாட்டாங்க. சோ அப்ப எல்லா விதமான சர்வீசஸுமே அவங்க என்ன பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அவங்க இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்குள்ள இருக்காங்க. அப்ப இதுதான் நேச்சுரலி பண்டல்டு சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நேச்சுரலி பண்டல்டு சர்வீசஸ், இது என்ன, நேச்சுரலாவே இப்படிதான் பண்டல் ஆகும். அப்ப நான் வந்து இதை தனித்தனியா பிரிக்க முடியாது. இது போர்டிங்க்கு இவ்வளவு, இது சாப்பாடுக்கு இவ்வளவு, இதுல வந்து டெலபோன் சார்ஜஸ்க்கு இவ்வளவு, இதுல வந்து ஏசி ரூமுக்கு இவ்வளவு, இதுல இந்த மாதிரி வந்து தனித்தனியா என்னால என்ன பண்ண முடியாதுன்னா பிரிச்சு காட்ட முடியாது.
அப்போ நான் மொத்தமா என்ன பண்ணுவேன்னா, சார் ஒரு ரூமுக்கு வந்து சார் இது ஏசி ரூமா 1500 ருபீஸ், நான் ஏசியா 1200 ருபீஸ் அப்படின்னு நான் வந்து சார்ஜஸ் வந்து மொத்தமா பில் பண்ணுவேன். பட் அந்த 1500 இல்ல 1250 இது இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் த சர்வீசஸ் இன்க்ளூடிங் காலையில கொடுக்குற காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்டையும் சேர்த்து. அப்ப இந்த இடத்துல நான் எவ்வளவுக்கு டாக்ஸ் கட்டுவேன்? இதுல நான் எப்படி பிரிப்பேன்? இதுல நான் எப்படி வந்து டெலிபோன்னு பிரிப்பேன், வைஃபைன்னு பிரிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஸோ அப்ப இதை என்ன சொல்றாங்கன்னா காம்போசிட் சப்ளை. இதை வந்து ஒரு சப்ளை கிடையாது, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சப்ளை. அப்படின்னா என்ன? பிரைமரியா நீங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க? போர்டிங் அண்ட் லாட்ஜிங். போர்டிங் அண்ட் லாட்ஜிங் தான் உங்களுக்கு பிரைமரி சப்ளை. அந்த டாக்ஸ், அந்த ரேட்டை எல்லாத்துக்கும் சேர்த்து கட்டிடுங்க. அந்த ரேட்டை எல்லாத்துக்கும் சேர்த்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க பிரைமரின்னு பாத்தீங்கன்னா போர்டிங் அண்ட் லாட்ஜிங். ரூம்ல வந்து தங்கலைன்னா என்னால இந்த சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்புறம் ரூம்ல வந்து தங்குற அந்த போர்டிங் அண்ட் லாட்ஜிங் தான் எனக்கு என்னது? பிரைமரி சர்வீசஸ். இந்த பிரைமரி சர்வீசஸ்க்கு மத்ததெல்லாம் அலைடு சர்வீசஸ். அப்ப இந்த அலைடு சர்வீசஸ்ல எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன பண்றேன்? பிரைமரி சர்வீசஸ் கேட்டகரியில கட்டுறேன். அதுக்கு பேர் தான் என்னது? காம்போசிட் சப்ளை. சோ இதுதான் காம்போசிட் சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட். இந்த காம்போசிட் சப்ளைக்கும் ஒர்க்ஸ் கான்ட்ராக்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்ல நான் என்னென்னலாம் எடுத்து பண்றேன்? சிவில் கான்ட்ராக்ட், பிளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, கார்பென்ட்ரி ஒர்க்கு, அது மட்டும் இல்லாம இன்டீரியர், இந்த மாதிரி இதெல்லாமே. அதாவது என்னென்ன சொல்றேன்னா, சிமெண்ட், அதாவது நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் கட்டடம் கட்டணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கான மெட்டீரியல் எல்லாம் வாங்கணும், அதை கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பண்ணணும். பிளம்பிங்க்கு இருக்கிற எல்லா மெட்டீரியல் வாங்கணும், அதுக்கான சர்வீசஸ் நான் ப்ரொவைட் பண்ணணும். கார்பென்ட்ரிக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கணும், அதையும் நான் வந்து சரி. ஸோ இப்போ இங்க நாட் ஓன்லி சிங்கிள் கான்ட்ராக்ட், இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் எவ்ரி திங். அப்ப எல்லா கான்ட்ராக்டும் சேர்ந்து வருது. ஆனா இந்த இடத்துல எது பிரைமரி? கன்ஸ்ட்ரக்ஷன். நான் ஒரு வீடை வந்து அவனுக்கு கட்டி கொடுக்கும், என்னோட கஸ்டமருக்கு நான் வீடை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த வீடை கட்டி கொடுக்கும் போது அப்படி எப்படி இருக்கணும்? அவங்க வந்து தங்குற மாதிரி இருக்கணும். அப்ப அவங்க வந்து தங்குற மாதிரி இருக்கும்போது என்ன வேணும்? இபி வேணும், இபி வேணும், தண்ணி வேணும். அதுக்கப்புறம் நமக்கு வேற என்ன வேணும்? தங்குற அந்த ரூம், அந்த சர்வீஸ் அபார்ட்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அட்லீஸ்ட் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் மாதிரி கூட வேண்டாம், அட்லீஸ்ட் ஃபேன் போடுறதுக்கு, லைட்டு போடுறதுக்கு, பிளஸ் தண்ணி பைப்பை திறந்தா தண்ணி வர்றதுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் ப்ரொவைட் பண்ணாதான் என்னால ஒரு கீயை கொடுத்து ஓகே நீங்க இந்த வீடு வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியும். அப்ப இட் இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல். ஆனா இந்த இடத்துல பிரைமரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப இந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்டும் என்னது? காம்போசிட் சப்ளை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் ஆல்சோ எ காம்போசிட் சப்ளை. அப்ப இதை நீங்க என்ன பண்ணணும்னா காம்போசிட் சப்ளைங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வராங்க. அப்ப இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ங்கிற ஒரு சிங்கிள் கேட்டகரியில நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜிஎஸ்டியே கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்ங்கிறது காம்போசிட் சப்ளை. ஸோ செக்ஷன் 230 என்ன சொல்லுதுன்னா, ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் ஆல்சோ ஏ காம்போசிட் சப்ளை. பட் காம்போசிட் சப்ளை ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் மட்டும் தானா? கிடையாது. காம்போசிட் சப்ளை நிறைய இருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த போர்டிங் அண்ட் லாட்ஜிங், அது கூட காம்போசிட் சப்ளை தான். ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்ங்கிறது காம்போசிட் சப்ளைங்கிற கேட்டகரிக்குள்ள வருது. அதனால இங்க பிரைமரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் என்ன ரேட் நம்ம அப்ளை பண்ணணுமோ அதை அப்ளை ஃபார் எவ்ரி திங். ஸோ அப்போ அந்த ரிப்பேர், ரெனோவேஷன், லெட்டர், இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ங்கிற கேட்டகரியில நம்ம வந்து என்ன பண்றோம்னா டாக்ஸ் வந்து கட்டுவோம். ஸோ இதுதான் வந்து காம்போசிட் சப்ளையோட டெஃபனிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டெஃபனிஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நேத்து பார்த்த அந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் டெஃபனிஷனும் இன்னைக்கு இப்ப நம்ம பார்த்த காம்போசிட் சப்ளையோட டெஃபனிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டுக்கு ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். ஸோ மீண்டும் நாளை இன்னொரு புதிய தகவலுடன் நாளை மீண்டும் சந்திப்போம். மறுபடியும் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கொள்வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க நண்பர்கள் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்க நண்பர்களையும் அவங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்க. ஸோ எளிய தமிழ்ல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பத்தி நான் ஃபுல்லாவே கவர் பண்ண போறேன். ஸோ உங்க நண்பர்களுக்கு இந்த தகவலை வந்து தெரிவிக்கணும். இந்த வீடியோவை அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணுங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். ஸோ மீண்டும் நாளை உங்களுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.
வணக்கம்.